Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பொங்கல் vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ அம்மாவை குட்டி அம்மா அம்மாவை என்ன பண்ற? விடு. ஓ முடி விடு 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 விடு. விடு. பாருடா. ஆவடி சிரிக்குது சிரிக்குது. நான் கோலம் போட போறேன். ரெடி ஆயிட்டா கோலம் போறதுக்கு? ஆமா, நான் வந்து ரெடி ஆயிட்டேன் கோலம் போடுறதுக்கு. உடனே வந்துட்டு நான் வந்து பயங்கரமா கோலம் போடுவேன் அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது. நான் வந்து சுமாராக தான் கோலம் போடுவேன். ஆனால் வேற வழி அதெல்லாம் பண்ணி ஆகணும். இது பார்த்தீங்கன்னா இங்கதான் நம்ம வந்து பொங்கல் வைக்க போறோம். அதனால இந்த கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கல்லு ரெடி ஆயிடுச்சு. மா கோலம் ரோட்ல தானே போடணும் கோலம். பின்ன வேற எங்க போடுவ? முடிக்குடா தலையிலையா போடுவ? டேய் கதை முடிக்குடா. மேடம் போட போற கோலம் இதுதான். நெட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கிறதுல ஈஸியான கோலம் அப்படின்னு தேடி எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். வரும்டா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்மள சாக் பீஸ்ல வரைஞ்சிக்கலாம். வர வர ஏய் இன்னும் எறும்புலாம் இருக்கு. எல்லாமே இருக்கும். ஏய் கொஞ்சம் தண்ணி ஊத்துடா. என்ன பானை ஓவல் ஷேப்ல போகுது? பானை கோணிச்சு லைட்டா வெயிட் பண்ணு. அப்படிதான்டா, அப்படிதான் லைட்டா கோணின மாதிரி இருக்கணும் பானை. இல்லை கொசு பேட்டு வேற இந்த அம்மா கொசு கிடைக்காம இருக்குது. நீ உனக்கு அடிச்சிட்டு இருக்க. இல்ல பீத்தல் வேற இந்த அம்மாவா. ஓகே இல்ல பானை ஓரளவுக்கு இருக்கா? சீக்கிரம் எவமா மாசடி பானை வந்துருச்சுடி உனக்கு. மாசையா? தள்ளு. மாடு வரைய போறேன். மாடு ஏன் உன்னே வரையிறியா? உன்னதா உன்ன ஒரு இன்ஸ்பிரேஷன். நீ அங்க போய் உட்காரணும். பார்த்து வளர்ந்தா கரெக்டா வளர்ந்துருவேன். போய் உட்காரு பார்க்கலாம். இங்க போடுவோமாடா மாடை? வருதுடி மாடு வருது. மாடு வருது மாடு வருது. கீர்த்தி வரா. ஐப்ரோஸ் எப்படி வந்துதா? சூப்பரா வந்துருக்குடி. சொன்னேன்டா, சொன்னா நடப்போம்டா. கலர் பண்ணு வேற லெவல்ல வரும். அடுத்து அதோட மூக்கு வரையணும். இங்க பாருங்க அவன் என்ன பண்றான்ட்டு. எனக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு. டேய் அங்கி உழிச்சிடுவாடா. அவ்வளவுதான் இங்க பாரு. உன் அறிவு மூஞ்சி கொஞ்சம் காமிச்சிட மக்களுக்கு. வேற லெவல். கொசு பாட்டு வேற இல்லை. கால்வாசி முடிந்து விட்டது. அங்கித் ஆடரா, அதனால ஸ்வேதா கிளம்புறா. நேடி ஃபினிஷ் பண்ணாமல் கிளம்புற? ஆமா, உன் பொண்ணு தான் அலறாளே. ஓகே, திரும்ப வந்து கண்டினியூ பண்ண சொன்னார் கழிச்சு. ஓகே பரவாயில்லையே. என்ன போடுறது தெரியாம இருக்கு. நீ ஒரு பெயிண்டராக இருக்கணும்டி. ஆமாண்டா, அப்புறம் சும்மா சொன்னேன்னு சொல்வா தானே? இல்லை இல்லை நல்லாவே வந்திருக்கு. அப்படியே அந்த சைடு போனோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா மாடு. சும்மா ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி வேற லெவலில் இருக்குடி. ரெட்டு கலரில். ஸ்வேதா மாசுடி. பானை எப்படி வந்திருக்கு? பானையும் சூப்பராக வந்திருக்குடி. ஒரு 95% கரெக்டாக வந்திருக்கு. 95% தானே வந்திருக்கு. இருக்கிறது ஈஸியான கோலம் தெரியுங்களா? உழைப்பை நான் வந்து பாராட்டுறேன் ஸ்வேதா. தேங்க்ஸ் கீர்த்தி. இதுக்கு பதிலாக நீ ஏதாவது ஒரு இதில் ஆர்டர் பண்ணால் ஸ்விக்கியில் நல்லாயிருக்கும். ஃபைனல் டச்சுக்கு வந்து விட்டால் ஸ்வேதா. ஹாப்பி பொங்கல். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இப்படி இருந்தேன்னு வச்சுக்கோ. நாளைக்கு பொங்கலோ பொங்கல் தான் எனக்கு. என் மாடை ஃபோக்கஸ் பண்ண ப்ளீஸ். மாடியா? அப்போனா நான் உன்னை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ஏன் மாடுனா உன்னை ஃபோக்கஸ் பண்ண மென்டல். பக்கத்தில் கீன் எழுதி விட்டுருவா. கீன் எழுதி விட்டுறேன். அது எவ்வளோ வேர்த்திருக்கு ஸ்வேதா. பாவண்டி. சரி ஆர்டர் பண்ணியா? அதுக்கு கூட பாவண்டி பாவண்டி கீன் பக்கத்தில் எழுதிட்டு வரட்டுமா? எழுது. கீ மாடு மாடு.
சரி எனக்கே என்ன நினச்சா கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் சொல்லணும், நீ சொல்லாது. ஏய் என்னடா இப்படி சொல்கிறேன், நல்லா தானே இருக்கு. சூப்பராக இருக்குடி, லுக்கிங் லைக் அ வாவ் வாவ் வாவ். அங்கே போ மாடை ஜூம் பண்ணு. எத்தனை வாட்டி மாடை ஜூம் பண்ணுறது? அது மாடு மாதிரி இருக்குல்ல, அதனால தான் மாடை ஜூம் பண்ணுறேன். கோலம் போட்டு முடிச்சு வந்தாச்சு. மஃபின் தூங்க போயிட்டோம். முடிச்சுக்கிட்டாடி டியம்மா. அவ்வளோதான், அப்படி தூங்கிடுவா. டைம் பார்த்தீங்கன்னா 12:47. கீழே ரெடி பண்ணிட்டாங்களா? டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. நல்லா 2 பேரும் குழந்தைட்டு பார்த்துருக்கிற மாதிரி. எஞ்சி குளிங்க, பொங்கல் இன்னைக்கு. பொங்கலுங்க இன்னைக்கு. அங்கிதா உனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பொங்கலா பாப்பு? போய் தங்கம் எங்க இருக்கேன் நானு? எந்திரி குளிக்கலாம் வா. போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் மெயினாக நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேண்ட்ரஃப் ஹேர் ஃபால் தான். ஸோ அது வந்து ரொம்ப நார்மலாக வந்துட்டு எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லைக் போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் அது வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்கும் அப்படின்றது ஒரு காமனான இஷ்யூ. ஆனால் வந்துட்டு எனக்கு மெயினாக என்ன இருந்தது பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப். இந்த டேண்ட்ரஃப் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, என்ன பண்ணாலும் வந்துட்டு ஒரு மாதிரி இச்சியாக இருந்துகிட்டே இருந்தது. அப்புறமா வந்துட்டு எதுக்குமே அது வந்துட்டு ரியாக்ட் ஆகலை. ஸோ நான் வந்துட்டு பர்டிகுலராக ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூன்னு வாங்கி யூஸ் பண்ணலாம். என்னோடய முடி வந்து ரஃப் ஆச்சு. டேண்ட்ரஃப் போனாலுமே ஹேர் ஃபால் இருந்தது அண்ட் அடுத்த நாள் திரும்ப டேண்ட்ரஃப் வந்துடும், அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் இன்றைக்கி நான் வந்துட்டு மம்மாத்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதோட கண்டிஷ்னரும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய டேண்ட்ரஃப் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது. ஏன்னா வந்துட்டு இதில் லெமன் அண்ட் ஜிஞ்சர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்னோடய டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரஃப்பான டிப்ஸ். நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் லெமன் இந்த ஷாம்பூவில் இருக்கனால நம்மளோட டேண்ட்ரஃப் அது நல்லாவே ட்ரீட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஜிஞ்சர் வந்துட்டு நம்மளோட ஸ்கேல்ப்பை இச் ஃப்ரீயாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோம். இது கூடவே நம்ம வந்துட்டு லெமனோட ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷ்னரும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் நம்ம அவங்க வெப்சைட்டில் பண்ணுற எல்லா ஆர்டருக்கும் அவங்க ஒரு ட்ரீ பிளான் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாக்ட் ஜியோ லொக்கேஷன் வச்சு பிளான் பண்ணுறாங்க. ஆல்சோ அந்த பிக்சரை நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நான் இந்த ஷாம்பு வந்துட்டு கையில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதோட லெமன் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஸோ அதே நான் வந்துட்டு எடுத்துகிட்டு என் பாம் ஃபுல்லாக வச்சுட்டு அதை வந்து நான் அப்படியே ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் இப்போது. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹேரை வந்து ஈரம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெட் ஹேரில் வந்து அப்படியே இந்த ஷாம்புவை மசாஜ் பண்ணுறேன். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து ஸ்கேல்ப்பில். ஸோ ஸ்கேல்ப் ஏரியாவில் வந்துட்டு நல்லா அந்த ஷாம்பு படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஃப்ரண்ட்டில் பின்னாடி எல்லா இடத்துலையும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா
நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பை வந்து ட்ரீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு லென்த் ஆஃப் த ஹேரை வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிஷ்னர் எடுத்துக்கிறேன். கண்டிஷ்னர் வந்து என்னோடய பாம்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து என்னோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மிட்லேருந்து அப்படியே கீழே டிப் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 minute வரைக்கும் வச்சுட்டு அப்புறமா அதையும் நான் வாஷ் பண்ண போகிறேன். இந்த கண்டிஷ்னர் வந்து நம்மளோட ஹேரை ஸ்மூத்தாகவும் ஃப்ரிஸ் ஃப்ரீயாகவும் வச்சுருக்கோம். டடா, என்னோடய ஹேர் வாஷ்க்கு அப்புறமா இப்படி தான் இருக்குது இப்போது. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ ஹேர் வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்துட்டு ஆயிருக்கு. ஆல்சோ பார்த்திங்கன்னா வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்து நல்லாவே போயிருக்கு. என்னோடய இச்சி ஸ்கேல்ப்பும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஸ்கேல்ப்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. மெயினாக பார்த்திங்கன்னா மம்மாத்தோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு இந்தியன் பிராண்ட். மம்மாஅர்த் அவங்களோட அஃபிஷியல் ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அதில் போயிட்டு ஆர்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏர்லி ஆக்சஸ் டு சேல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அரிசி போடுறதுக்காக அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஹேரை கூட ட்ரை பண்ணாமல் அப்படியே வந்து அரிசி மட்டும் போட்டுட்டேன். ஸோ இப்போது தான் இனிமேல் தான் நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரப்போகிறேன். ஸோ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். குட்டி அம்மா குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க. குட்டி அழகா ட்ரெஸ் வருது, கிரீன் கலர் மேட்சிங். எதுடா ஃப்ரண்ட்டு? எதுனா ஃப்ரண்ட்டில் போடலாம்ல. ஐயோடி நழுவிட்டு வெளில போவேன். நான் எப்படி போட்டுருக்கேன் அம்மா? போட்டாச்சு ட்ரெஸ் போட்டாச்சு. அழகு குட்டிக்கு ட்ரெஸ் போட்டாச்சு. இன்னுமாச்சு தூக்கம் வருதா? ரொம்ப தூக்கம் வருதுங்க எங்களுக்கு. ரொம்ப தூக்கம் வருதுங்க. இது என்ன லூஸா இருக்கு? அழகா இருக்கே அம்மா குட்டி ட்ரெஸ்ஸு. அம்மா குட்டிக்கு அழகா இருக்குங்க. அம்மா குட்டி பட்டு பாவாடை சூப்பரா இருக்கே. தூக்கத்திலே வச்சாதான் உண்டு. ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். பொங்கல் சொல்லு. பொங்கல் நிற்கிறது. க்ளோஸ்அப் எடுக்கிறேன். அம்மா நல்லா பொங்கல், சக்கரை பொங்கல், வடை அடிச்சு கொடுத்துறேன். அது ஒரு நல்லா சாப்பிட்டு அமுக்கி முடிச்சுட்டு அந்த வெறும் இலையை காட்டு. நீ பேசக்கூடாது அதை பற்றி. அப்போ சாப்பிட ஆரம்பிச்சுருக்கேன். எப்படி இருக்கு டேஸ்ட்டு? இந்த மாதிரி செமையாக இருக்கு. இந்தாங்க எல்லாருக்கும் சக்கரை பொங்கல். அப்பா அழகா பகுதி தங்கம். அங்கிட்ட எங்கே கிளம்பியிருக்கா? ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. கீர்த்தி வந்து தூங்கியுமே எழுந்துச்சிட்டான். எங்கே போகிறோம்? அங்கி வந்து இப்போ தூங்கி எழுந்துச்சிட்டா. அதனால ஒரு குட்டி ரவுண்டு போகலான் இருக்கோம் காரில். போலாமா? ஆமாம், கார் ரவுண்டு போகலாமா? ரவுண்டு போலாமாடி தங்கம்? போலான்னு சொல்லி போகலாம். ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நைட்டு போட்ட போல பார்க்கவே இல்லை, மறந்துட்டேன். சரி, அது எப்படி இருக்குன்னு போய் பார்த்துடலாம். வெளிச்சத்தில் எப்படி இருக்குன்னு அங்கேயும் அம்மா வந்துட்டு எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இந்த கோலம் போட்டு தெரியுமாடி.
பாரு மார்னிங் கோலம் பாருடி அங்கி குட்டிமா. பாரு அம்மா மாடெல்லாம் வருது. இதோட 1000 வாட்டி சொல்லிட்டடி வரைஞ்சிட்டேன்னு. பாக்குறா பாரு கரெக்டா அந்த மாடை பார்த்தா அவ. இல்ல என்ன தெரியுது, அது மாடு மாதிரி இருக்குன்னு தெரியுது. குட்டியம்மா ஒரு கையில தூக்கி இருக்கேன். போலாமா? போலாம் போலாம் போலாம். ஆக்கடி அடிங்க அம்முச்சல்லாம் அம்முடி 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 தம்பி அம்முடி தம்பி அம்முடி. பக்கவாய் பக்கவாய். மெயின் ரோடு வந்துருச்சு. அங்கி பாப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. இப்போ டம்மி டைம் பண்ண போகிறாங்க. அங்கி ஓகேவா? என்ன பண்ணுறீங்க? போய் சிக்கி பாப்பா சிக்கு பாப்பா சிக்கு பாப்பா மஃபிங்க மஃபிங்க. இந்த மஃபி வா வா. இந்த மஃபி இங்கே போய். இந்த சைடு வா, இந்த சைடு வா. என்னது இது? அங்கி என்ன இது கை சப்பிட்டு இருக்க? கமந்து கடந்துட்டு ஓய் ஓய். அங்கி 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 ஹலோ அங்கி அங்கி போதும். அங்கி கை சப்பாடுங்க அங்கி ப்ளீஸ். அங்கி போதும். அங்கி 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 ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மால் போகிறோம். மால் போய் வந்துட்டு ஒரு கொஞ்சம் விஷயம் வாங்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு. அதனால நம்ம மால் போகலாம். அங்கி நல்லா இருக்கா? அங்கி நல்லா இருக்கா? போயிட்டாங்க. இது வந்து ஹோம் சென்டர்ன்ற கடையில் இருக்கோம் நாங்கள், விஆர் மாலில். பெட்ஷீட் அண்ட் மிரர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைய வந்து வச்சுருந்தாங்க, லைக் ஆஃபர்லேயே ஒருத்தது. சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். டைனிங் செட்லாம் கூட ரொம்ப க்யூட்டாக இருந்தது. செமையாக இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? வாங்கலாமா? 60,000 ரூபாய். ஐயோ 60,000 ரூபாய்லாம் கொடுங்க, டூ காஸ்ட்லிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு கடை தேடிட்டு இருக்கோம். ஸோ நிறைய கடை இருக்குது. ஆக்சுவலி விஆர் மாலுக்கு வந்து நான் இப்போ தான் செகண்ட் டைம் வரேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு என்ன கடை இருக்குன்றதுலாம் தெரியல. அப்படியே சரி நடந்து போகலாம், என்ன கடை வருது அதில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஹலோ ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. தேவா ஹாய் சொல்லு. ஹாய் அம்மாக்கு ஹாய். சரியான பசங்க. ஏன்னா டேரெக்டாக பொங்கல் சாப்பிட்டு ஒரு 12 o'clock, அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே சாப்பிடல. ஸோ இப்போ வந்து நம்ம காரைக்குடி வந்திருக்கோம். ஓகே பொங்கல் நல்லா ட்ரெடிஷ்னலாக சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ வந்து பரோட்டா, மட்டன் பிரியாணி, எக் பிரியாணி, அப்புறம் வந்துட்டு கில்லி பரோட்டா 65 ஆர்டர் பண்ணிட்டோம். சாப்பிட்றலாம். காரைக்குடியில் டெசர்ட் இல்லாதனால நாங்கள் வர வழியில் இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்துட்டு டெசர்ட் சாப்பிடலாம் அப்படின்னு நிறுத்திருக்கோம். ஸோ வாஃபிள் தான் சாப்பிட போகிறோம். பெல்ஜியன் வாஃபிள் வந்து என்னோட ஃபேவரட் ஆல்மண்ட் ஃப்ளேவர் தான். தூங்க ரெடி ஆயாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். ஐயோ நெட் இருக்கு. அங்கிதாவோட ஸ்லீப் சூட் காட்டுங்க. அங்கிதா ஸ்லீப் சூட் போட்டாச்சு. நாங்களும் வந்துட்டு நைட் ட்ரெஸ் மாற்றியாச்சு. தூங்க போகிறோம். அங்கி அங்கி குட் நைட் சொல்லுங்க. குட் நைட் குட் நைட். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஜாலியாக நல்லா போச்சு. தூங்கணும், சாப்பிட்டோம், வெளில போனோம், ஊர் சுற்றணும், எல்லாம் அங்கி எல்லாம் பண்ணோம், சாமி கும்பிட்டோம், எல்லாம் பண்ணோம். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு பொங்கல் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறோம். அவ்வளோதான்ல. யார் தான் நீ சொல்லு.
உடனே சிரிச்சிடுவான் அவன். ஓகே, உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய். பாய்.